படத்தினுடைய ஓப்பனிங்லேயே இரவு நேரத்தில் ஒரு தமிழ் பாட்டு ஒழிச்சிட்ருக்கு. ஃப்ரேம் உள்ளுக்குள்ளார போனால் ஃபேமிலியோட உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ண உடனே சார் கூப்பிட்றார் அப்படின்ட்டு ஃபேமிலிக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெண்ணை சந்திக்க இருவரும் ஒரு லாட்ஜில் தங்குறாங்க. இந்த இடத்துல மம்முட்டி அவர் சொல்லக்கூடிய டைலாக் அப்படிங்கிறது இதுதான் படம். சிகரெட்டை ஊதி தள்ளிக்கிட்டே ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற 4 டைலாக்ல விவரிச்சிருவார். டிவியில் ஓடிட்டுருக்க நியூஸை பக்கத்தில் படுத்துட்ருக்கிற பொண்ணு என்ன இப்படியெல்லாம் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நம்மளை கொசு கடிக்கிறப்ப அடித்தோம்னா அது ஒரு சுகம், நம்மளை கொத்த வர நாகத்தை கொன்னோம்னா அது மிகப்பெரிய சுகம், இதை விட மிகப்பெரிய சுகம் ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறார். என்ன அப்படின்னு அந்த பொண்ணு பரிதாபமாக கேட்டால், மனுஷனை கொல்றது அப்படிங்கிறார். இவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணும் சிரிப்பா துப்பட்டாவை லாவகமாக அவளுடைய கழுத்தில் போட்டு இறுக்கி வாயில் சிகரெட்டை அழகாக ஊதிக்கிட்டே அந்த பொண்ணை கொன்றுவார். ஸோ படம் இந்த டைலாக்லேயே விவரிச்சிருவாங்க, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. கட் பண்ணால் கேரளா போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வர இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளே இறங்குறார் மிஸ்டர் விநாயகன். இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் ஒவ்வொன்றா விரிய ஆரம்பிக்குது. இதே மாதிரியான பேட்டன் கொலை தமிழ்நாடு பார்டர்லேயும் நடக்குது. இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது, அந்த பெண்கள் தனிமையில் இருக்கக்கூடியவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, சொல்லப்போனால் கேட்குறதுக்கு ஆள் இல்லைப்பா அப்படிங்கிற பெண்ணாக தேர்ந்தெடுத்து கொலைகாரன் கொல்ல ஆரம்பிக்கிறான். ஓப்பனிங்கில் காட்டின மாதிரி கழுத்தை நெரிச்சு கொள்றதெல்லாம் அவனோட ஸ்டைலே கிடையாது. மம்முட்டி அவர் சந்திக்கக்கூடிய பெண்கள் கூட உறவு வச்சுக்கிட்டு, இங்கே பாருமா, எனக்கு இப்போ குழந்தை பெற்றுக்கிற ஆசையெல்லாம் கிடையாது, மேபி நீ கன்சீவ் ஆக கூட ஆகலாம், அதனால் என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்குது, அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு போய் உள்ள கதவை சாத்திட்டு மாத்திரையை வாயில் போட்டு சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. எண்ணி ஒரு 5 செகண்டு தான் வெளியில் வெயிட் பண்ணுற ஆள் கிளம்பி போயிடுவார். அடுத்த நொடி அப்படிங்கிறது பிணமாக அந்த பொண்ணு பாத்ரூமில் கிடப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம், அந்த மாத்திரையில் சைனைடை கலந்துருவார். ஸோ இதே பேட்டன் ஆஃப் கில்லிங்கை தான் அவர் தமிழ்நாடு பார்டர் ஆகட்டும், கேரளா பார்டர் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பயன்படுத்தி கொலை பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாரு, இவருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததா வாழ்க்கையில், இல்லை இவர் செய்ய வேண்டிய சூழலில் இவர் தள்ளப்பட்டாரா அப்படிங்கிறது தான் கதை. குறிப்பாக இந்த படத்தில் வரக்கூடிய இன்ட்ரோல் பிளாக். தென் எப்படி இவரை கண்டுபிடிக்க போகிறாங்க, கொலைகாரன் போலீஸ் கூடயே இருந்துக்கிட்டு அந்த போலீஸ் எப்படி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போகிறான் அப்படிங்கிறதுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க. அந்த இடம் அமேசிங் தான். ஆனால் இந்த படத்தில் பரபரப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் வராது. கிளைமேக்ஸில் இருக்கும் அண்ட் இன்ட்ரோல் பிளாக்கில் இருக்கும். மற்றபடி அந்த கொலையை இவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமாகட்டும், அது எல்லாமே பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும். அது இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு சீனில் நல்லா இருந்திருக்கும். அதே போல் அந்த பாத்ரூம்குள்ளார அந்த பொண்ணு போய் மாத்திரை போடுறதாகட்டும், தென் இவர் அடுத்தடுத்து ஒவ்வொரு பெண்களை டார்கெட் பண்ணக்கூடியது, பஸ்ஸில் போகிறது, அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார உக்காந்துட்டு இருக்கிறது, அப்புறம் அந்த சைனைடில் மாத்திரையை அப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லணுன்னா, அந்த வீட்டுக்குள்ளார இவர் தலைக்கு மேலே ஒரு மாட்டினுடைய மண்டை ஓடு இருக்கும். எனக்கு அப்படியே கட் பண்ணால் அடூர் கோபாலகிருஷ்ணன் அவருடைய ஒரு படத்தில் இவர் வில்லனாக ஒன்று பண்ணியிருந்திருப்பார். வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில் வந்து நிற்கிறப்ப இந்த ஃப்ரேம்லேயும் இவர் தலைக்கு மேலே மாட்டினுடைய கொம்போட மண்டை ஓடு இருக்கும். ஸோ இது ஒரு கனெக்ட், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கனெக்ட் ஆகுது. மேபி இந்த நெகட்டிவ் ரோலுக்கு கனெக்ட் பண்ணுறாரா என்னமோ, இவரோட ஐடியாவை கூட இருக்கலாம் இந்த இடம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அது என்ன படம் அப்படிங்கிறத. ஸோ ஃபைனலி இது ஒரு க்ரைம் மூவி தான். சொன்ன மாதிரி தான் அந்த கொலைகள் ஆகட்டும், தென் அடுத்தடுத்து நகர்த்தக்கூடிய விஷயங்களாகட்டும், கொஞ்சம் பரபரப்பு குறையுது. தென் விநாயகன் அவருடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் பேட்டன் அப்படிங்கிறதும் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் வண்டி தமிழ்நாடு பார்டரில், இன்னொரு பக்கம் கேரளா பார்டரில் அடிக்கடி வந்து அவருடைய சீனியர் ஆஃபீஸரை சந்திக்கிறது அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல லேக் அடிக்குது அப்படிங்கிறத தான் சொல்லி ஆகணும். சைனைடு சைக்கோ மம்முட்டி, இந்த வார்த்தை சொன்னாலே பகீர்னு இருக்கும். மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். தான் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் தன்னுடைய இமேஜுக்கு பாதிப்பு வருமா வராதா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அந்த பர்ஃபார்மன்ஸை எப்படி பண்ணியிருக்காரு இந்த படத்தில்ங்கிற பார்க்குற ஆர்வம் தான் மக்களுக்கு அதிகம். ஸோ இந்த படம் மம்முட்டி அவர்களுடைய நெகட்டிவ் ரோலை எவ்வளோ ஹீரோசமாக பண்ணியிருக்காருங்கிற பார்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய மக்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரியல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்தது. ஸோ கர்நாடகாவில் நடந்த ஒரு ரியல் ஈவெண்ட்டு தான் இந்த படம். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.